வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் இசை ஒரு நோய் நிவாரணி, மியூசிக் தெரப்பி எப்படி ஒரு நம்மளுக்கு சிறப்புகளை செய்து தருது அப்படின்றத அந்த செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இசைன்னு சொல்லும்பொழுது அது விஷயம் தெரிஞ்சு இசையை பற்றி நுண்ணறிவு இருக்கிறவங்களுக்கு தான் இசை தெரப்பியாக வேலை செய்யும்னு சொன்னால் அப்படி இல்லை. இசை தெரியாதவனுக்கும் அந்த இசை ஒரு நல்ல மருந்தா, நோய் நிவாரணியா, நோய் நீக்கியா பயன்படும். இதுக்கு 2-3 உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறோம், நிறைய இடத்துல நம்மளுக்கு சுகவீனம் இருக்குது, வலி இருக்குது, வலி நிவாரணி வேணும் அப்படின்னு கேட்குறோம். மருத்துவர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுக்குறாரு. அதை கொண்டு போய் நம்ம ஒரு ஃபார்மசியில் கொடுக்குறோம். ஃபார்மசிக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த மருந்தெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. அது மருத்துவர் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறாரு, இந்த மருந்தெல்லாம் உணவுக்கு பிறகு அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. நிச்சயமாக நம்ம என்ன செய்கிறோம், பகலில் ஒரு தடவை, இரவில் ஒரு தடவை உணவுக்கு பிறகு அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 1 அல்லது 2 டோஸு அட் த மோஸ்ட் 3 நாளைக்குள்ளே அந்த என்ன ஆகுது, நமக்கு அது நல்ல ஒரு வலி நிவாரணியாகவும் நோய் நீக்கியாகவும் பயன்படுதுன்னு தெரிஞ்சிருக்கிறோம். அது மாதிரி அப்போ நம்மளுக்கு தெரியணுமா அந்த மருந்தில் என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னு கேட்டால் அந்த ஃபார்மசூட்டிக்கல் ஒரு கம்பெனிக்கு தான் அதை பற்றி தெரியுமே தவிர நமக்கு அது தெரிய வேண்டாம். மருத்துவருக்கு தெரியும், சரியான வலி நிவாரணி தந்திருக்கிறாரு, கொடுத்த உடனே அது சரியாயிடுதுன்னு. அதுபோல தான் ஒரு மியூசிக் தெரபிஸ்ட்டுக்கு எந்த ராகத்தை சிறப்பான அளவில் வாசித்து அதை நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு தரணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் போருமே தவிர, இது மியூசிக் தெரப்பியை கேட்குறவங்க இல்லை, பேசிவ் ஃபார்ம் ஆஃப் லிசனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற ஒரு பங்கு பெற்றவருக்கு அதை பற்றி இசையை பற்றின நுண்ணறிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் ரொம்ப சரிதான். இது கொடுத்துருக்கிறது பலான மருந்துன்னு மருந்து நம்ம சொல்கிற மாதிரி அந்த இசையோட அது என்ன ராகம் வாசித்திருக்குது, எப்படி வாசித்திருக்காங்க, ரொம்ப நல்லா வாசித்திருக்கிறது அப்படின்லாம் சொன்னா கூட இட் இஸ் ஓகே தான். ஆனால் அடிப்படையில் இந்த நுண்ணறிவு தேவையானது இல்லை அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆயிடும்னு கேட்டால், இசை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இசை ஒரு தெரப்பியாக வேலை செய்யும்னு ஆயிரும். அப்படி இல்லை. இசை தெரியாதவங்களுக்கும் இசை ஒரு நல்ல தெரப்பியாக, அதாவது நோய் நிவாரணியாவோ நோய் நீக்கியாவோ 2 விதத்துலையும் அதை பயன்படுத்திக்க முடியும். அது அப்போ இசை என்ன சொல்லும்பொழுது ஒரு சின்ன விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேச வேண்டி வரும். ஆனால் அது ஒரு பெரிய சமுத்திரம் போல் அதை போய் ஒரு 5 நிமிஷத்தில் 6 நிமிஷத்தில் சொல்கிறது ரொம்ப சிரமமானது தான். இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு செய்வோம், தொடர்ந்து பதிவு பண்ணுவோம். அந்த அடிப்படையில் இசைக்குன்னு சொன்னால் ஒரு ராகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்வரம் இருக்கும். அதாவது ஆரோகணம் அவரோகணம்னு 2 செக்மெண்ட்டில் ஆரோகணத்தில் 6 ஸ்வரம், அவரோகணத்தில் 6 ஸ்வரம் என்ன சொன்னால் அது ஷாடவம்னு பேர். அதுபோல் தொகுதிகளில் உள்ள ராகத்துக்கு ஆரோகணத்தில் 5 ஸ்வரம், அவரோகணத்தில் 5 ஸ்வரங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ராகத்துக்கு ஔடவம்னு பேர். அப்புறம் ஆரோகணத்தில் 6 ஸ்வரங்கள் இருக்குது, அவரோகணத்தில் 5 ஸ்வரம் தான் இருக்குதுன்னு சொன்னால் அத்தகைய ஒரு தொகுப்பில் இருக்கிற ராகங்களுக்கு ஷாடவம்னு பேர். இது மாதிரி இன்னும் சப்தஸ்வரங்களும், அதாவது ஆரோகணத்தில் 7 ஸ்வரம் இருக்கும், அவரோகணத்தில் 7 ஸ்வரம் இருக்கும்னு சொன்னால் அது சம்பூர்ண ராகம்னு பேர். இது ராகத்தை பற்றின ஒரு டெக்னிக் தான். ஆனால் இதை எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்த போகிறோம்ன்றத பற்றி தான் நம்ம தொடர்ந்து இந்த பதிவுகளில் பார்த்துக்கிட்டு வரப்போகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இந்த பதிவுக்கு ராகத்துக்கோட அடிப்படையில் உள்ள செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.